பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம வீட்ல ஒவ்வொரு தெய்வ வழிபாடுகள் நம்மளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். அதே சமயம் ஒவ்வொரு விரதங்கள், விசேஷ நாட்கள் நம்மளுக்கு தனித்தனி நாட்களாக குடுத்திருப்பாங்க. ஆனா குலதெய்வ நாள் வழிபாடுகள் நம்மளுக்கு எந்த கேலண்டர்லயும் எதுலயுமே நமக்கு குடுத்தது கிடையாது. அந்த குலதெய்வ வழிபாடுகள் நம்ம எந்த காலத்தில் எப்ப பண்ணலாம்? எந்த மாதங்கள், எந்த டேட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்து பண்ணணும்னா நம்ம குலதெய்வ வழிபாட்டில் முழுமையான சக்திகள் நம்ம உணர முடியும். இப்ப நமக்கு குலதெய்வத்துல பாத்தீங்கன்னா ஆஹ் இப்ப எந்த கிழமை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மேச ராசியில இருந்து எல்லா ராசிக்கும் நம்ம எடுத்துக்கிட்டு போகிறோம். பொதுவா மேசராசி நேயர்களுக்கு குலதெய்வ வழிபாடு எந்த கிழமையில் நம்ம ஏற்படுத்தலாம், எந்த கிழமை, எந்த தேதி, எந்த மாதம், இதெல்லாம் தெரிஞ்சு அப்புறம் எந்த பூக்கள் என்ன பண்ணணும் குலதெய்வத்துக்கு மேசராசிக்காரர்கள் அங்கிறத பார்க்கலாம். இப்ப மேசராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாட்டில் நீங்க என்ன கிழமையில் போகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் குலதெய்வ வழிபாடு பண்ணுவது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது உங்க வீட்டில் தலைமைத்துவம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தலைமைத்துவத்தால் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவீங்க. மேசராசிக்காரர்கள் உயர் அதிகாரிகளும் சரி எல்லாமே ரொம்ப மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு டிப்ரெஸ் மைண்டைல ஏறி உட்கார்ந்தது போல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற இவங்க ஞாயிற்றுக்கிழமை குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு நிறைய மாற்றங்கள், வித்தியாசங்கள், வாழ்க்கையில் ஒரு படி உயர்வையும் காண முடியும். அதே மாதிரி மேசராசிக்காரர்கள் ஆவணி மாத விரதங்கள் இருந்து குலதெய்வ வழிபாடு பண்ணீங்கன்னா அது ரொம்ப விசேஷமான மாதமாகவும் உங்களுக்கு இருக்கும். அதனால மேசராசிக்காரர்கள் ஆவணி மாதத்தை தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதத்துல உங்க குலதெய்வத்துக்கு வேண்டிய நைவேத்தியங்களை செய்து வீட்டுல வழிபாடு பண்ணலாம். கோயிலுக்கு போகிறது இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தரும் என்னன்னா ஆவணி மாதம் மேசராசிக்காரர்கள் ஒவ்வொருத்தரும் ஆவணி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் நீங்க உங்க குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிட்டே வரும்போது உங்க வாழ்க்கையில ஒரு படி உயர்வதையும், ஒரு வாழ்க்கையில குழந்தை பாக்கியம், சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே ஈஸியா எளிதாக கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த குலதெய்வ வழிபாடு ஆவணி மாதத்தில் பண்ணும்போது உங்களுக்கு என்னன்னா ஆவணி மாதத்தில் முதல்ல குலதெய்வ வழிபாடு பண்ணதுக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பூஜைகள் பண்ணணும். சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு சூரியனுடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் குலதெய்வ வழிபாடு பண்ணீங்கன்னா இன்னும் சிறப்பாக ரொம்ப ரொம்ப வளர்ச்சியாகவும் கிடைக்கும் அப்படிங்கிறது முக்கியமானது. அப்புறம் சூரிய வழிபாடு மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கொண்டு போகக்கூடிய பூக்கள் பாத்தீங்கன்னா நல்ல ரோஜா பூ, அப்புறமா நல்ல செவ்வரளி, இந்த மாதிரி பூக்களை குலதெய்வத்துக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா அது ரொம்ப விசேஷமான குலதெய்வ வழிபாடு ரொம்ப விசேஷமா இருக்கும். அதே போல் பாத்தீங்கன்னா மேசராசிக்காரர்கள் குலதெய்வத்தை எப்ப வழிபாடுவதுன்னா அது காலையில இருந்து மத்தியானத்துக்குள்ள ஒரு வழிபாடு தொடங்கிடணும். குலதெய்வ வழிபாடு முடிச்சிடணும். அப்பதான் உங்களுக்கு குலதெய்வடைய முழுமையான அருள் கிடைப்பதாக உணர முடியும். காலை சூரிய உதயத்துல இருந்து காலை மத்தியானம் ஒரு மணிக்குள்ள உங்க குலதெய்வ வழிபாடை முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் குலதெய்வ வழிபாடு பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில தான் பண்ணதுக்கு உகந்ததாக இருக்கும். அதனால ஞாயிற்றுக்கிழமைகளில் பண்ணுவது சிறப்பாக இருக்கும். மாதங்களில் ஆவணி மாதமாக இருக்கும். நேரம் காலையிலிருந்து மத்தியானத்துக்குள்ள நீங்க பண்ணுவதாக இருக்கணும். அதே மாதிரி கிழமைகளில் 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, இந்த கிழமைகளில் 1ஆம் தேதி, இந்த கிழமைகள் பண்ணுவது மிக சிறப்பாக இருக்கும். ஆனா குலதெய்வ வழிபாடு நீங்க இந்த 10ஆம் தேதி, 1ஆம் தேதி, 11ஆம் தேதி மட்டுமல்லாமல் காலை 11 காலை சூரிய உதயத்திலிருந்து சூரிய அந்த உச்சி பொழுது வரைக்கும் தான் உங்களுக்கு குலதெய்வருடைய முழுமையான அருள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான நேரமும் அதுதான். அப்போ இப்ப நான் சொன்னது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா மேசராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாடில் பண்ண வேண்டிய கிழமை ஞாயிற்றுக்கிழமை, டேட் 1, 10, 11ஆம் தேதி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாதங்களில் ஆவணி மாதம். வழிபாடு பண்ண வேண்டிய காலை அதிகாலை, அதாவது சூரிய உதயத்திலிருந்து உச்சி பொழுது வரைக்கும் குலதெய்வ வழிபாட்டுக்கான உகந்த நேரமாக எடுத்துக்கோங்க. உங்க குலதெய்வத்துக்கு கொண்டு போக வேண்டிய பூக்கள் ரோஜா பூவும், ரோஜா பூ கொண்டு போங்க, அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் செவ்வரளி பூவையும் எடுத்துட்டு போங்க. இந்த 2 பூவும் குலதெய்வ வழிபாட்டுக்கு மிக உகந்த பூவாக இருக்கும். பொதுவாக இந்த குலதெய்வ வழிபாடில் நீங்க சூரிய உதயத்தில் பண்ணுவதனால் நீங்க அசைவ உணவர்கள் ஆடு கொடுப்பது சிறப்பாக இருக்கும். சைவ உணவாளர்கள் பூசணியை சாமிக்கு படைச்சு பூசணி, அதை வெண்பூசணி,
அப்புறம் பூசணிக்காயை வாங்கி படைச்சு அதுல வந்து சமையல் பண்ணி அன்னதானம் பண்ணுவது சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி குலதெய்வத்தை வந்து இந்த நாட்களில் இந்த கிழமைகளில் பண்ணும்போது உங்க வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளும் வளர்ச்சியும் அடைவதை நீங்க கண்கூடா பார்க்கலாம். இந்த குலதெய்வ வழிபாடு ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப முக்கியமானது. நான் கோயில போய் பண்ணலாமா, வீட்டுல போய் பண்ணலாம், வீட்டுல வச்சு பண்ணலாமா அப்படிங்கிற 2 இது இருக்குது. கோயிலில் பண்ணுவதற்கு உகந்த மாதம் வந்து ஆவணி மாதம். வீட்டுல பண்றது எந்த நாளாக இருந்தாலும், எந்த மாதமாக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு நம்ம என்ன செய்வோம்னா, குலதெய்வ வழிபாடு அப்படின்னா வீட்டுல சுப நிகழ்ச்சி கொண்டு ஏற்பட பண்ணும்போது அப்ப நம்ம வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு சுப நிகழ்ச்சியை தொடங்குவோம். அப்ப நம்ம வீட்டுல வந்து குலதெய்வ அம்சமாக வீட்டுல வச்சு சாமி கும்பிடுறோம்னா, ஞாயிற்றுக்கிழமையில் சாமி கும்பிட்டுட்டு குலதெய்வத்துக்கு சுப நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு நல்ல வழிகாமி எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு சொல்லிட்டு வழிபாடு பண்ணிட்டு அப்புறம் சுப நிகழ்ச்சியை தொடங்குவோம். இப்போ கல்யாண வீடு கல்யாணம் அப்படி இப்படின்னு வைக்கும் போது கல்யாண பேச்சு துவங்கிறதுக்கு முன்ன கூட குலதெய்வ வழிபாடை தொடங்கிட்டு அப்புறம் கல்யாண பேச்சு எல்லாம் தொடங்குவாங்க. பத்திரிக்கை அடிச்சோட குலதெய்வ கோயில்ல போய் பத்திரிக்கை கொடுப்பாங்க. அந்த கோயில போய் கொடுக்குற நேரமும் நம்ம ஞாயிற்றுக்கிழமையாக பார்த்து கொடுப்பது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இது மேச ராசிக்காரர்களுக்கு. இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம குலதெய்வத்துக்கு எந்த நாளில் பண்ணுவது எவ்வாறு பண்ணுவது பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு குலதெய்வனுடைய அருள் வந்து முழுமையா நம்ம எப்போனாலும் போகலாம், என்னனாலும் பண்ணலாம் அப்படிங்கிறத விட உங்க ராசிக்கு எந்த மாதத்தில் போவது சிறப்பாக இருக்கும், எந்த நேரத்தில் கும்பிடுவது சிறப்பாக இருக்கும் தெரிஞ்சுட்டீங்கன்னா அது ரொம்ப விசேஷமான பலனை உங்களுக்கு கொடுக்கும். உங்க வாழ்க்கை முன்னேற்றமும் பல மடங்கு நீங்க முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதை வந்து இங்க கண்கூடா பார்க்கலாம். இந்த மாதிரி மேசராசிகார் குலதெய்வ வழிபாடு பண்ணி வாழ்க்கையில் பல வெற்றிகள் பெறுவதற்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.